ஹலோ மைடியர் படிஸ், வெல்கம் பேக் டு சினிட்டு ஃபேன்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து வீர தீர சூரன் அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். வீர தீர சூரன் படம் வந்து ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் இருக்குது. ஸோ மார்ச் 27 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதில் வந்து நம்ம சியான் விக்ரம் அவர் தான் லீட் ரோல் பண்ணுறாரு. துஷாரா விஜயன் அவங்க வந்து ஃபீமேல் லீட் பண்ணுறாங்க. மெயினாக சூர்யா இருக்காருங்க. அவர் தான் வந்து இந்த படத்தோட ஹைப் கிரியேட் பண்றவரு அப்படிதான் சொல்லணும். டக்குன்னு போயிட்டு ட்ரெய்லர் பார்த்து வந்துட்டோமா, வாங்க. அண்ணே, ஒரு 10-15 பேர் இருக்காங்க. சீக்கிரம் வேலையை முடிக்கலாம், ரிஸ்க்குண்ணே. சார், they deserve it. அதில் எந்த டவுட்டும் இல்லை. திருவிழா இருக்கு, அதான் விடியறதுக்குள்ள அவனை முடிக்கணும், அவ்வளவுதான். ஏய், போட்ட பிளான் கரெக்டா நடக்குது. எங்க எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. காலி எங்கடா இருக்கா? எங்கண்ணே இருக்க? நீ உனக்காக தானே வெயிட்டிங்க? பிஜிஎம் பயங்கரமா இருக்கு, செம்ம கட்டு. அந்த இன்ட்ரா கட்டு பயங்கரமா இருந்தது. ஒரு ஆளே இல்லையா? அந்த சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல? மனுஷன் வெறியா இருக்காரு. மிஸ் ஆகத்துல நான் பாத்துக்கிறேன். வெறியா இருக்குங்க ட்ரெய்லரு. பயங்கரமான ஒரு ஸ்டோரி பேஸ்டு ஒரு படம் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ லுக்ஸாக பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காரு. கடைசியா தங்கலான்ல பார்த்ததுக்கும் இதுக்குமே வந்து பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன். உடம்பை ஏற்றி இறக்கிறது ஒன்றும் விக்ரம் அவருக்கு வந்து பெரிய மேட்ரு இல்லை, தப்பு மேட்ரு. அசால்ட்டாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ மெயினாக சூர்யா அவரோட ஆக்டிங்காக தான் வெயிட்டிங். அவர் எப்படி அந்த ரோலை வந்து ப்ளே பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கணும். இவங்க ரெண்டு பேரோட ஃபேஸ் ஆஃப் எப்படி இருக்கு அதை பார்க்கணும். ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல மிரட்டிட்டாரு. அதான் அந்த கடைசி அந்த எலிவேஷன் பிஜிஎம் எல்லாம் பயங்கரமா இருந்தது. நல்லா ஹெட்ஃபோன்ல ஃபுல் சவுண்டு கேட்டு பாருங்க, பயங்கரமா இருக்கு. ட்ரெய்லர்லேயே வந்து அந்த அவருக்கான அந்த மாஸ் எலிவேஷன் அது வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க, கட் பண்ணியிருக்காங்க. அந்த கட்ஸு பயங்கரமா இருக்கு. நிறைய வந்து நைட்டு எஃபெக்ட் நிறையா இருக்கு. நைட் எஃபெக்ட்ல வந்து இது தெரிஞ்சு ஒரு 24 hours இல்லை 48 hours அந்த மாதிரியான ஸ்டோரி மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா பார்க்கும்போது ஒரே கெட்டப்பு அப்படி இருக்கு. ஏதாவது ஃப்ளாஷ்பேக் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு வேற கேட்குறாங்க. அதெல்லாம் பயங்கரமா இருக்கு. வெறித்தரமா இருக்கு. தலைவர் வந்து அண்டர்வேரோட ஷாட்ல வராது. அதுலதான் ஏதோ பெரிய ஒரு சம்பவம் நடக்கும் போதுன்னு தெரியுது. மாசா இருக்கு. மிஸ் ஆகாதுல்ல, நான் பாத்துக்கிறேன். அது சும்மா இந்த படத்தோட டைலாக் மாதிரி மட்டும் எனக்கு தெரியலைங்க. இந்த அவருடைய கெரியருக்கும் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு நிறைய டிஃப்ரெண்ட் ஜானர்ல வந்து எடுத்து படம் நம்ம கொடுத்தாலும் வந்து நம்ம அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணலான்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால இது வந்து மிஸ் ஆகாது அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி தான் எனக்கு ரியலைஸ் ஆகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா படத்துல வந்து எல்லாருமே வந்து வெறித்தனமா நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மெயினாக டேரக்டர் பற்றி பேசணும். எஸ்.வி. அருண்குமார் அவர் தான் இந்த படத்தோட டேரக்டர். செம்மையா வடிவமைச்சிருக்காரு. எல்லா கேரக்டருக்குமே அந்த டிசைனு அவங்களுக்கான அந்த ஸ்கோப் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து வெறியான ஆக்டர்ஸ். அவங்கவுங்க தனித்தனியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணாலே அவங்க வந்து
அதுக்காண்டியே படம் பிளாஸ்ட் ஆகுற மாதிரியான படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அவங்க எல்லாருமே ஒரே படத்தில் இருக்காங்கன்னும் போது வேற லெவல் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். March 27 படம் ரிலீஸ் ஆகுது. ஈகர்லி வெயிட்டிங். பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போதான் வந்து வீடியோ வரும். முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பை.